ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோம்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம், எவ்வளோ ஹைட்னாலும் போவோம் அப்படின்றதுக்கு இந்த ஏஞ்சலா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மினி பொக்கே கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கிஃப்ட் பண்ணலாம். இதில் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அன்பு தான் எல்லாமே. சப்போஸ் ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னோம்னா பழகுங்க, பிடிக்கலைன்னா நேர கூட சொல்லிட்டு உங்களை பிடிக்கலை, நீங்கள் செய்கிறது பிடிக்கலை நான் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டிங்கன்னா கூட நல்லது தான். இப்போ ரீசெண்டாக அவ்வளோ க்ளோஸாக பழகின ஒருத்தவங்க, அவங்க வீட்டில் 2 பசங்க, 2வது பையனுக்கு கல்யாணம். ஆக்சுவலாக கிறிஸ்டின் மேரேஜ். ஒரு 6 இயர்ஸாக பழக்கம். இப்போ கொஞ்சம் க்ளோஸாக பழகம். ஃபஸ்ட்டு பையன் கல்யாணம் அப்பயே வந்து கொஞ்சம் அப்போ தான் பழகின்ற புதுசு. பட் இன்விடேஷன் கொடுத்தாங்க, அப்பா அம்மா போயிட்டு வந்தாங்க. சரி இந்த டைம் வந்து இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அம்மா வந்து கையில் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இல்லை, வீட்டில் தான் வந்து வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து வச்சாதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பையன் கல்யாணத்துலேயே நான் வந்து என்னோட சைட்லேருந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே யாராவது யாராவது வந்தாங்கன்னா நான் ஹேண்ட் கிராஃப்டடாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படி. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரூச் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தேன்ல, க்ரூம் ப்ரூச். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி இன்விடேஷன் வரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் கல்யாணமே முடிஞ்சிருச்சு போல், கல்யாணம் என்னைக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அது நான் வந்து சரி வருவாங்கன்னு சொல்லி டேபிள் மேலேயே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுன்னு தெரிந்தது. சரி இவ்வளோதான் எல்லாருமே போல், இவ்வளோ க்ளோஸாக பழகிறானும் யாருமே உண்மையான பாசமாக பழக மாட்டுறாங்க அப்படின்றது வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 5 தம்பிமாருங்க, ரொம்ப க்ளோஸ். அதில் ஒரு தம்பிக்கு கல்யாணம், அதனால் போக முடியாதுன்றதுனால வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு விஷ் பண்ணிட்டு ஒரு 10 days கழித்து நம்ம கால் பண்ணி விஷ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு காலையில் அந்த தம்பிக்கு கால் பண்ணி, அக்கா வரமாட்டீங்களா, ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, நேற்று கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ பாசம் தான், அன்பு தான் எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு பாசமாக இருக்க பாருங்க, இல்லைன்னா நேரம் சொல்லிட்டு விளைக்கோங்க. ஸோ இது தோணுனதை சொல்கிறேன். தேங்க்யூ.